Hey guys, வணக்கம் and welcome back to our channel Travel Advisor. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயில் இறுதி மாநகரமான காஞ்சிபுரத்தில் நிற்கிறாங்க. எஸ், காஞ்சிபுரம் வந்திருக்கேன். இது பார்த்தாலே தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்டு. கன்ஜஸ்டடான பஸ் ஸ்டாண்டு. அதிகமான க்ரீன் கலர் பஸ் இங்கே நிறைய வந்துட்டு போகும். பாருங்களேன், வரிசையாக க்ரீன் கலர் பஸ் தான். ஸோ பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஊர்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர், விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி, சேலம், அந்த மாதிரி நிறைய ஊருக்கு பஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சிக்கு இல்லை மதுரைக்கு ட்ரை பண்ண சொல்லி. ஸோ திருச்சிக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நியூ ப்ளூ கலர் ப்ரோட்டோடைப் பஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு எவரி 1 ஹவருக்கு வந்து திருச்சிக்கு பஸ் போயிட்டுருக்கான். ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி, திண்டிவனம், அப்புறம் சைட்டு பெரம்பலூர், திருச்சி, அதான் ரூட்டு. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 1:16 டைம் தெரியும். நல்ல வெயிலாக இருக்குது. வாங்க நம்ம பஸ் ஏறிய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே போட்டுருக்காங்க திருச்சி, வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், ஃபைனலாக திருச்சி. ஸோ ஷார்ப்பாக 1:20க்கு நம்ம பஸ் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. டைம் பாருங்களேன், 1:21. நமக்கு முன்னாடி நிற்கிறது காஞ்சிபுரம் பெங்களூர் ஏசி பஸ். சியூ காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை விட்டு நம்ம கிளம்பியாச்சு கைஸ். நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், எப்படா வந்து திடீர்னு காஞ்சிபுரத்தில் வந்து திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வீடியோ போட்டுருக்கேன் முன்னாடி. கம்பெனியில் வந்து திருப்பதி ட்ரை பண்ணோம் ரெசிடிஸில். ஸோ அந்த பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து நான் காஞ்சிபுரம் வந்தேன். இங்கே தான் வீடியோ எடுத்துக்கல. காஞ்சிபுரத்துலேருந்து நான் ஆந்திரா பஸ் தான் வந்தேன். நான் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் உட்காந்து வந்துட்டேன். இங்கே போய் எடுத்துக்கலான்ட்டு. அதோட காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஃபுல் வீடியோ திருச்சி வரைக்கும் கால் பண்ணுறோம். ஸோ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டால் எங்கிட்டு பார்த்தாலும் கோயிலாகவே இருக்கும். சுற்றி நிறைய கோயில் இருக்குது. காஞ்சி காமாட்சி, அத்திவரதர், அந்த மாதிரி நிறைய கோயில் செய்கிறதுனால எங்கே போனாலும் கோயில் இருக்கும். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு குளம் எடுத்தோம் என்று சொல்லி பெரிய குளம் இருந்துச்சு கோயில் சுற்றி. போர்டு கொடுத்துக்கோங்க. நேராக போனீங்கன்னா மாம்பழபுரம், செங்கல்பட்டு, வாலாஜாபாத். ரைட்டில் போனீங்கன்னா வந்தவாசி, உத்தரமேரூர். நம்ம வந்து வந்தவாசி தான் போகிறோம். கைஸ், நான் டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 260 ட்ரைவ் பண்ணுறாங்க. 260 ரூபா காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சிக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் செக் பண்ணேன், 282 கிலோமீட்டர். ஸோ காஞ்சிபுரம், வந்தவாசி, திண்டிவனம் ரூட்டு. இந்த பஸ்ஸோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பெருநகராட்சி இதோட முடியுது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாலாறு ஓடுது பாருங்க. இதுதான் பாலாறு. நான் வறண்டு கிடக்கு.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் முடிஞ்சு இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து செய்யாறு 24 கிலோமீட்டர், 24 கிலோமீட்டர்ஸ் செய்யாறு. இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை 91 கிலோமீட்டர், போலூர் 23, திண்டிவனம் 55, வந்தவாசி 17. Kanchipuram. வந்தவாசி. கைஸ், வந்தவாசி வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:25. ஸோ 1 hour 5 minutes இருக்குது நம்ம வந்தவாசி ரீச் பண்ணுறது காஞ்சிபுரத்தில் வந்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம். வெறிச்சோடி கிடக்கு பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ் உள்ளே போகாது, நம்ம பஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் உள்ளே போகாது. வந்தவாசிலேருந்து பாண்டிச்சேரி 76 கிலோமீட்டர், விழுப்புரம் 73, திண்டிவனம் 36. நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருவண்ணாமலை 71, போலூர் 55, சேத்துப்பட்டு 28. ஸோ நாம் லெஃப்ட் எடுக்க போகிறோம். நேராக போனால் திருவண்ணாமலை, நம்ம திண்டிவனம் ரோட்டு, திண்டிவனம் பாண்டிச்சேரி. திருப்பதி. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தெல்லார். திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார். டைம் பாருங்க 3:15. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு திண்டு ரீச் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் செஞ்சி பஸ் ஸ்டாண்டு, செஞ்சி போகிற பஸ் ஸ்டாண்டு. மெயினுக்கு போகணும்.
நேராக போனால் பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர், லெஃப்ட்டு போனீங்கன்னா சென்னை 125. ரயில்வே ஸ்டேஷன் திண்டிவனம். So short for 2 hours 320. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட். நமக்கு முன்னாடி போயிட்டு சேலம் எஸ்டிடிசி. நேராக போனால் மதுரை, லெஃப்ட்டு போனீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், வடலூர் வழியாக போகிறோம். ஸோ நம்ம ஹைவேல இருக்கிறோம். ரைட்டில் போனால் திருவண்ணாமலை, ரைட்டாக போனால் சேலம், மதுரை, திருச்சி. இங்கேருந்து பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர். விழுப்புரம் நகராட்சி புதிய பேருந்து நிலையம். டைம் பாருங்கள், 4 மணி 3 நிமிஷம் ஆச்சு விழுப்புரம் ரீச் பண்ணுறக்கு. இன்னும் எடுத்து உளுந்தூர்பேட்டை போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக விழுப்புரம் போவோம், இது பெரம்பலூர் போவாங்க. இப்போ விழுப்புரத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சின்ன ஒரு பிரேக்கு. ஸோ எமர்ஜென்சி யாரும் பிறந்த போயிட்டு வந்து அப்படியே டீ குடிக்கல. பின்னாடி வண்டி வந்துடுச்சு. காரைக்குடி வயா திண்டுக்கல் திருப்பூர் போகிற பஸ்ஸு இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கு. திண்டுக்கல் 2 பிரான்ச் ஸ்பெஷல் பஸ். எனக்கு சாட்டர்டேனால
நீங்கள் பார்க்குறது தான் தென்பண்ணை ஆறு. திருச்சி 152 கிலோமீட்டர். பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 போகுது. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. இப்போ எங்கே ரீச் பண்ணியிருக்கோம்னா உளுந்தூர்பேட்டை. ஸோ இங்கே ஸ்டாப் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. எஸ்சிடிஎஸ் பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்குது. நம்ம எப்படியே போயிடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உளுந்தூர்பேட்டை கிளம்புறோம். நேராக போனீங்கன்னா நீங்கள் சேலம் போகலாம். கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம். நம்ம லெஃப்ட் எடுத்து திருச்சி போகிறோம். திருச்சி இங்கேருந்து 124 கிலோமீட்டர். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கடந்து இப்போ கள்ளக்குறிச்சிக்குள்ளே நினச்சிட்டோம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்.
திருமாந்துறை சுங்கச்சாவடி. கைஸ் நம்ம பெரம்பலூருக்கு வந்துட்டோம். ஸோ பைபாஸ் வந்து கீழே வந்துட்டோம். ரைட் எடுத்து உள்ள போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. வந்துட்டான் ஒன்றா மாட்டான்னா இருக்கு வீடியோ எடுத்துக்கணுமா? இங்கேருந்து போனால் துறை 38 கிலோமீட்டர், ஆத்தூர் 54 கிலோமீட்டர். ஃபைனலாக பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நேரம் பாருங்கள் 6:16. ஸோ 5 hours ஆயிடுச்சு. 5 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பெரம்பலூரோட. நேரம் திருச்சி இருக்குது. இப்போ தான் திருச்சி ஒரு 1.5 மணி நேரம் ஓடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பழனி நெய்வேலி இது ஒரு 202 போகுது. எத்தனை மணிக்கு எடுத்துருப்பான் திருச்சியில்? 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வண்டி கிளம்புது. சின்ன டீ பிரேக்கு. இங்கே தான் டீ குடிக்க முடிஞ்சது. ஸோ சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ் இருக்குது. திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ். திருச்சி பாடலூர் டோல்வேகை, சமயபுரம் சுங்கச்சாவடி. இருக்கிறது கொள்ளிடம் ரிவர் பிரிட்ஜு. 2 பக்கம் லைட் இடங்க சூப்பராக இருக்கு பாருங்க. முன்னாடி பார்த்தா நம்ம வந்து காவேரி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வயல் காவிரி ரிவர். ஃபஸ்ட்டு கொள்ளிடம், இப்போ காவேரி. தஞ்சாவூர் ரோடு பைபாஸ்க்கு லைட்டை பாருங்களா, சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குல்ல, கலர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் கொடுத்து அதுக்குமே லைட்டு. டைம் பாருங்களேன் 7:40.
பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எவ்வளோ பஸ் கொட்டி கிடக்கணும். இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, சாட்டர்டேனால நிறைய சென்னை போகிற பஸ்ஸஸ், ஸ்பெஷல் பஸ்ஸு மற்ற ஊருக்கு நிறையா நிற்கிது, பார்க்க முடியுது. இந்த பாருங்கள், இது கர்நாடகா டிசி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்களோட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சூப்பராக ஓட்டினீங்க, அதான் பெரிய விஷயம். நீங்களும் சரி, கண்டக்டரும் சரி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங் சொல்லுவாங்கள்ல, 2 பேரும் சமரசமாக. உங்கள் டிரைவிங் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா பிடிச்சது எனக்கு. நீட்டாக அனுபவமாக ஓட்டினீங்க, பார்க்க முடிஞ்சது. இப்போ மற்றவங்களாம் படப்படம் ஓட்டுவாங்க, அந்த ரொம்ப அழகாக இது பண்ணுறீங்க, அதான் ப்ளஸ்ஸு. உங்கள் பேர் சொல்லுங்களேன் இப்போ சேனல் சார்வா. கண்ணன். ஊர் காஞ்சிபுரம் தானே? ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு எப்போ வண்டி எடுப்பீங்க? இப்போ 10:30யா? ஓகே, சூப்பரா. ரொம்ப நன்றி உங்கள் சேனலுங்க. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஜேர்னியை பற்றி பேசி ஆகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1:20க்கு எடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் 7:40க்கு இங்கே விட்டாங்க. ஸோ 6 hours 40 minutes ஜேர்னி டைம். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிரைவரு, ரொம்ப பங்க்சுவாலிட்டி, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணார். ஸோ அது பெரிய விஷயம். எல்லா இடங்களுமே கிடைக்கும்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுமாதிரி கண்டக்டர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு அப்ரூவல் கொடுத்தது. அதுக்கப்புறம் டிரைவர் ரொம்ப பாண்டிங்காக இருந்தார். ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் தான் பொதுவாக வந்து இந்த இதுக்கு வருவோம், ஒரு ஆள் லீவ் ஓட்ட கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வர்றாங்க, ஈச் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ரொம்ப பாண்டிங்காக இருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து போயிட்டு தான் வந்தாங்க. சின்ன ஊர்லாம் போனாங்க. இந்த தொழுவூர், தோப்பூர், ஏதோ ஊர் 2-3 சின்ன ஊரில் நான் காமிச்சிக்க மாட்டேன் டைமிங்னால். பட் எல்லா ஊருக்கும் வந்து போகிறது ஆர்டர், அதனால தான் எல்லா ஊருக்கும் போகிறாங்க. ஸ்பீடில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரோடு பார்த்திங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் கொஞ்சம் நேர ரோடு, ஒன்மே தான் அது. ஸோ நிறைய காரணம் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணி சூப்பராக வந்து இறக்கி விட்டாங்க. எங்கேயுமே நிற்கல. குறிப்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் டீ சாப்பிட முடியல. நம்ம நின்று பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே தான் டீ சாப்பிட்டோம், மற்றபடி வேறு எங்கேயுமே கிடையாது. விழுப்புரம்லாம் கொஞ்சம் நின்று கிளம்பியாச்சு. ஸோ நிறைய பஸ் ஓடுதான். அவங்க 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கும் 2 ஆங்கிள்லேயும். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து போகிற பஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அது வந்து ஆனால் அவங்க பிரான்ச் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். மதுரை டேப்போலேருந்து ஒரு பஸ் போய்ட்டுருக்கு. காலையில் 8:30க்கு படிக்க சொன்னாங்க. திருச்சிக்கு வந்து ரெகுலராக பஸ் இருக்குது அவங்க பிரான்ச்சிலேருந்து. ஸோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு வீடியோவை. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சார். மீண்டும் இன்னொரு வீடியோ தேங்க்யூ ஃபார் ட்ராவல் சார்.